நீ இல்லை என பேசும் கர்த்தாய் என்னாலும் அன்பின் குரலாலே நீ தனித்தவன் அல்ல என்று யான் கேட்கிறோம். அநாதியான கர்த்தரே தெய்வீக ஆசனத்திலே வானங்களுக்கு மேலாய் நீர் மகிமையோடிருக்கிறீர். எங்கள் அன்பும் கிருபையும் இரக்கம் நடந்த நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நாளிலும் கர்த்தருடைய சன்னிதானத்திற்குள்ளாய் கடந்து வரவும் உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தின் அனுபவங்களை எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் கடந்து வந்திருக்கக்கூடிய இடம் உம்முடைய பரிசுத்த ஆலயம். இங்கே ஆண்டவரே உம்மை தரிசிக்கின்ற ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய இடத்திலிருந்து நாங்கள் கடந்து செல்லுகின்ற போது பரலோகத்தின் சமாதானத்தோடு கூட நாங்கள் கடந்து செல்லவும் ஆண்டவர் எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்றும் அன்பின் ஆண்டவர் அருமை இரட்சகர் இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. மற்றும் ஒரு ஓய்வு நாளிலே விசுவாச பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வரவேற்றுக் கொள்கிறேன். குறிப்பாக புதிதாக வந்திருக்கிறதான சுலோசனா மக்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வேத வசனப்படியாய் சொல்கிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தையின்படி ஒரு நிச்சயத்தோடு நாம் வந்திருக்கிறோம் என்றால் அதில் உறுதியோடு நாம் தரித்திருப்போம். இந்த தெய்வீக ஆராதனையின் ஆரம்பிக்கும் வண்ணமாக யாவரும் எழுந்து நின்று ஆரம்ப பாடலாக பாடலின் 84வது பாடல், பக்கமின் 33வது பக்கம், 84வது பாடல். காது குளிர பாடுங்கள் கிருப சத்தியம், புத்தி தெளிய காட்டுங்கள் திவ்ய வசனம், வெல்க சத்திய வேதம் வாழ்க நித்திய வேதம், அமிர்தமே அற்புதமே திவ்ய சத்தியம், அமிர்தமே அற்புதமே திவ்ய சத்தியம், நல்ல செய்தியை கூறுமே கிருப சத்தியம், பாவநாசத்தை காட்டுமே திவ்ய வசனம், வான வருஷமாரி ஞான பொக்கிஷவாரி, அமிர்தமே அற்புதமே திவ்ய சத்தியம், அமிர்தமே அற்புதமே திவ்ய சத்தியம், வேதநாயகர் போலியும் கிருப சத்தியம், ஜீவமங்கலமோளியும் திவ்ய வசனம், இயேசு எந்தனை பாரும் நித்தம் எந்தனை காரும், அமிர்தமே அற்புதமே திவ்ய சத்தியம், அமிர்தமே அற்புதமே திவ்ய சத்தியம். தேவ செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஓசியா 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், பக்கம் எண்
1052. 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். யாவர் முழங்கால் படியிடுவோம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளிலே உம்முடைய விசுவாச பிள்ளைகள் நாங்கள் உம்முடைய ஆலயத்தை நோக்கி வந்திருக்கிறோம். இதோ விசுவாசிக்கிறவர்கள் தேவன் உண்டென்றும், அவரை நம்புகிறவர்கள் அவர் வேண்டிக் கொண்டு கொள்கிற எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்றும் அறிந்திருக்கிறோம். அப்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் பேராய் ஆசீர்வதியும். அவருடைய தேவைகள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகளை தேவரில் சந்தியும். இந்த நாளின் ஓய்வு நாளின் மைய கருத்தாக விசுவாசத்தை காத்து கொள்ளுதல் என்ற தலைப்பின் கீழே வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். குறிப்பாக அந்த சந்திர ரோகி என்கிற அந்த வியாதியினாலே நீரினாலும் தீயினாலும் போய் தன்னை மாய்த்து கொள்கிற ஒரு அசுத்த ஆவி பிடித்த ஒரு வாலிபனை குணமாக்க சீடர்களால் முடியாத போது இயேசு கிறிஸ்து நீர் சொன்ன வார்த்தை, மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்காக தன்னுடைய சீடர்களை நீர் சொன்னது போல இந்த பூமியிலே எங்களை தெரிந்து கொண்ட அந்த விசுவாச பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள், சொல்லிக் கொடுக்கிற நாங்கள் எந்த அளவிற்கு விசுவாசத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அபியாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று இந்த தியானத்து பகுதியிலே நாங்கள் பாடத்தின் மூலமாக கற்றுக்கொண்டோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அந்த 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை போல எங்களுடைய விசுவாசத்தை ஊக்கப்படுத்தும். குறிப்பாக இந்த சந்திர ரோகியினுடைய மகனுடைய தகப்பன் சொன்ன வார்த்தை, என்னுடைய விசுவாசம் அதிகப்படும்படியாக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது போல, தேவனே, எங்களுடைய விசுவாசமானது குறைபடுகிற போது, சூழ்நிலையின் நிமித்தமாக உம்மை நம்புகிற அந்த நம்பிக்கையானது குறைபடுகிற போது அதில் எங்களுடைய விசுவாசத்தை ஊக்கப்படுத்தும். நாங்கள் தொடர்ந்து உம்மை நம்புவதற்கு ஏதுவான ஒரு வாஞ்சையை எங்கள் மனதிற்குள்ளாக ஆவியானவர் ஊற்ற வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அதே போல் அயல்நாட்டு செய்தியின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டது, ஜெபத்தின் மூலமாக அந்த கட்டடமானது எந்த பிரச்சனையும் இல்லாதபடிக்கு, குறிப்பாக அந்த வேலை செய்கிறவர்களுடைய மதுபானம் இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்த்தோம். குறிப்பாக எந்த அசம்பாவிதமும் நிகழாதபடிக்கு அந்த வேலையானது முடிக்கப்பட்டது என்று பார்த்தோம். அப்படியா எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமும் நாங்கள் செய்கிற போதும் அதற்கு முன்பாக, தேவனே, இந்த காரியத்தை நீர் வழிநடத்தி இதை நிறைவேற்றி தாரும் என்று உம்முடைய சன்னிதானத்திலேயும் சமூகத்திலே ஒப்பு கொடுத்த பிறகு அந்த காரியத்தை செய்வதற்கு எங்களை ஊக்கப்படுத்தியதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் செய்தி வேலை கொடுக்கிற தாசனையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய வாயின் வார்த்தையின் வழியாக ஆவியார் நம்மை பேசும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த தசோபாக காணிக்கைக்கான வேளை. அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இது பரிசுத்தமான வேளை. ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கையின் பலன்களை கர்த்தர் இன்னும் வலுவாக்கி தரத்தக்கதாகவும், ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வரத்தக்கதாகவும், அவருடைய ஊழியத்தை தாங்கத்தக்கதாகவும் இந்த நாளிலும் தசோபாகங்கள், ஸ்தோத்திர காணிக்கைகள், பிறந்த நாள் காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள் இருக்குமாயினும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து வைக்கும்படியாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த நேரத்தில் நமக்கு 454வது பாடலை நாம் பாடுவோம். அந்த வேளையிலேயும் நமக்கு திருச்சபையினுடைய செலவு காணிக்கைகள் சேகரிக்கப்படும். Lord.
பரிசுத்தமான வேலைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய சமூகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய தசமபாகங்கள், ஸ்தோத்திர காணிக்கைகள், பிறந்த நாள் காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உடைய கரம் கூட இருந்து எங்களை இன்னொரு காத்து வழிநடத்தி வந்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, கடந்த வாரங்களும் பிறந்த நாளை கொண்டாடின நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்திர வேண்டும் வைக்கின்றோம். இன்னும் அநேக வருடங்களையும் உடைய நாமத்தின் மகிமைக்காக கர்த்தர் செய்யும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காணிக்கைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இது 1, 30, 100 எண்ணிக்காய் ஆசீர்வதிக்கப்படவும், உங்களுடைய ஊழியங்கள் நடைபெறவும், உங்களுடைய வருகை புதிதப்படவும் கர்த்தர் செய்யும். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். என் ஜீவனும் இறப்பும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நேரத்தில் நமக்கு ஒரு விசேஷத்தை பார்த்து சரி. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல் தான் இது. நம்முடைய பாடல் புத்தகத்தில் 202வது பக்கத்தில் இருக்குது. 82வது பாடல். சரிங்களா? சத்திய வேதம், பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் என்கிற ஒரு பாடல். ரொம்ப நல்ல பழைய பாடல். இது ரொம்ப ஹை பிச்சில் பாடக்கூடிய பாடல். நாங்களும் ஓரளவுக்கு முயற்சி பண்ணி பார்க்குறோம். சரிங்களா? சத்திய வேதம், பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். இலைகள் உதிரம் மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம். உள்ளம் முதிக்கும் உறுதி அளிக்கும், கள்ளம் கபடமெல்லாம் அகற்றும், கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும், கனமடைய வழிவகுக்கும் சத்திய வேதம். வானம் அகிலும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது தியானம், பரவசம் நிதம் அருளும் சத்திய வேதம். பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். நாங்கள் 2 தினங்களுக்கு முன்பதாக எங்களுடைய இல்லங்களில் காலை தியானத்தை செய்து கொண்டது மாத்திரத்தில் இந்த பாடணும். ரொம்ப ஹை பிச்சான பாடல். இன்னைக்கு காலையில் சஜினா சொன்னால் நம்ம மியூசிக்கோடு பாடுவோம், கரோக்கியெல்லாம் போடுவோம். கரோக்கியை ட்ரை பண்ணணுன்னு சொன்னால் கரோக்கி பண்ணால் கரோக்கி செம ஹையாக இருந்துச்சு, எங்களால் ஈடுகட்ட முடியல. நம்ம கரோக்கி இல்லாமலே பாடுவோம் அப்படின்னோம். அந்த பாடலுடைய பாடுறதுக்கான நோக்கம் இன்றைய நாளுடைய பிரசங்கமும் அதை சார்ந்து இருக்கும் என்பதில் கர்த்தருக்குள் நம்புகிறேன்.
அன்பான அண்ணன் ராபர்ட் அவர்கள் நமக்கு வேத பகுதியாக வாசித்த அந்த வேத பகுதியை மீண்டும் ஒரு விசை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். வாசிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியன் ஆகாதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஒரு அற்புதமான வேத பகுதி என்று நாம் சொல்லிவிட முடியாது. இது ஒரு ஆச்சரியமான ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. இதை குறித்து தியானிக்கலாம் என்று யோசித்தால் இல்லை, இது ஒரு எச்சரிப்பை தருகின்ற ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. ஒரு வார்னிங் மெசேஜ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிப்பின் செய்தியை அங்கே எனக்கு சுட்டி காண்பிக்கிறது. எப்படி சொல்லுது? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். இந்த பகுதியை நாம் சற்று தியானித்து கடந்து செல்லுகின்ற வேளையில இந்த பகுதி நமக்கு என்னத்தை கற்றுத் தருகிறது என்றால், என்ன அறிவு எனக்கு இல்லை, நான் சங்காரமாவதற்கு என்னிடத்தில் என்ன அறிவு இல்லை என்கிற ஒரு கேள்வியை நாம் எடுப்பது உண்டு. அதை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கின்ற போது, நீ அறிவை வெறுத்தாய், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியன் ஆகாதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். ஆசாரியன் என்பவர் யார்? ஆசாரியன் என்கிறது யார்? ஓகே, அவங்க ஒரு உதாரணம் சொன்னாங்க, ஆரோன் சொன்னாங்க. தேவனுடைய பலிகளை செலுத்துகின்ற ஒரு நபர். சரி, நீங்க வேதாகமத்தில் ரொம்ப ஆழமா போறீங்க. இன்னைக்கு ஆசாரியனை யாருன்னு சொல்லுவீங்க? ஒரு போதகரை ஆசாரியன்னு சொல்லுவோம். இன்னும் ஒரு மதத்திற்குள்ளாய் நம்ம கடந்து செல்கின்ற போது அங்கே இருக்கக்கூடிய பூசாரி, அப்படித்தானே? எவன் ஒருவன் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஜனங்களுக்காய் வேண்டுதல் செய்கின்ற ஒரு நபராய் இருக்கிறாரோ, அல்லது ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாய் ஜனங்களுடைய வேண்டுதல்களை எடுத்து செல்லுகின்ற ஒரு மீடியேட்டராக இருக்கக்கூடிய நபர் இன்றைக்கு ஆசாரியன் என்று நம்ம சொல்லலாம். ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியன் ஆகாதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன். ஒரு கேள்வி வைக்கிறேன், உங்க வீட்டில் யார் ஆசாரியன்? யாரு? கடவுள். சரி, இன்னொரு பதில், குடும்ப தலைவர். வேற? குடும்ப தலைவர். சரி, சரிங்களா? நம்முடைய எல்லங்களுக்கு எல்லாருக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு தலைவர் ஆண்டவர். சரிங்களா? அதை தவிர்த்து வேதம் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு முக்கியத்துவமான ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு என்னவென்றால், நம்முடைய வீட்டில் நம்முடைய இல்லத்தில் காணப்படுகின்ற நம்முடைய கணவன், அவர் தான் என்ன செய்கிறாரா, நமக்கு வீட்டுக்கு ஆசாரியனாய் இருக்கிறாராம். சைல்டு எல்என்ஜி ஒயிட் அம்மையார் 2 புத்தகத்தில் எழுதுறாங்க. ஒன்று சைல்டு கைடன்ஸ் என்கிற ஒரு புத்தகத்தில் பக்கம் 518, மற்றொரு புத்தகம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங், சுகமாக்கும் ஊழியம் என்கிற புத்தகத்தில் பக்கம் 392வது பக்கம் 33வது அதிகாரத்தில் சொல்லுகிறது, ஒரு தகப்பனார் அந்த வீட்டிற்கு ஆசாரியனாய் இருக்கிறான். என்ன செய்யணுமாம்? ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலை வேளையிலும் அந்த பலிபீடத்தை கட்டி எழுப்பி அந்த வழிபாடுகளை நடத்துவதற்கு அந்த தகப்பன் ஒரு ஆசாரியனாய் திகழ்கிறான். யோசிச்சு பார்த்தேன், அந்த தகப்பனாருடைய வேலை என்னன்னா, காலையிலும் மாலையிலும் அந்த பலிபீடம், வீட்டில் நம்ம கூடி ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபக்கூடம், அந்த ஜெபிக்கக்கூடிய அந்த நேரம் சரியாக இருக்க வேண்டும், அதை செப்பனிட வேண்டும், அதை சரி செய்ய வேண்டும், அதை சீர்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு முக்கியமான வேலையை யார் செய்ய வேண்டும் என்றால், இந்த வீட்டு தலைவன் ஆசாரியனாய் அவன் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லுகிறது, the father is the priest of the household, laying upon the altar of God
த மார்னிங் அண்ட் ஈவினிங் சாக்ரிஃபைஸ். வேதாகமத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரம் பக்தனாகிய யோபு. 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்களேன். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்களேன். நிதானமாக வாசிக்கணும். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை, நல்ல கவனிச்சுக்கங்க, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷிப்பார்கள் என்று தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லோருடைய இலக்கத்தின்படியே சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்துவான். போதும். எப்படிப்பட்ட ஒரு எண்ணமா இருந்துச்சு யோபுக்கு? என் பிள்ளைகள், என் பிள்ளை பசங்களும் பொம்பளைகளும் அவங்க என்ன செய்வாங்க? விருந்து உண்ணுவதற்காக சகோதரர்களுடைய வீட்டுக்கு செல்வது வழக்கம். அவர்கள் உண்டு கழித்திருப்பது வழக்கம். அதுல ஒருவேளை இவர்கள் என்னுடைய பிள்ளைகள் தேவனுடைய நாமத்திற்கு விரோதமாய் பாவம் செய்திருப்பார்கள் என்றால், தூஷித்திருப்பார்கள் என்றால் அது தவறாக இருக்கும் என்பதற்காக அவர்களை ஒவ்வொரு நாளும் அழைத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்கு இலக்கத்திற்கு தகுந்தாப்புல பலி செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. யோபு பக்தன் அவ்வளவு நேர்த்தியான ஒரு அனுபவத்தை தன்னுடைய பிள்ளைகள் செய்ததை அவன் அறியவில்லை. அவனுடைய பிள்ளைகள் என்ன செய்திருப்பார்கள் என்பதை அவன் உணரவில்லை. ஆனாலும் செய்திருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கான தகன பலியை கொடுக்க வேண்டும் என்று காலையிலேயும் மாலையிலேயும் அவன் அழைத்து பலிபீடத்தண்டைக்கு அவர்களை உட்கார வச்சு அவர்களுக்கான தகன பலிகளை கொடுத்தானாம். நம்முடைய பிள்ளைகளை வீட்டில் கூப்பிட்டு, எப்பா இதுதான் நம்முடைய ஜெபக்கூடம், இந்த ஜெபம் செய்கின்ற இடங்களை நம்ம உட்கார்ந்து ஜெபித்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்கின்ற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா என்று யோசித்து பாருங்களேன். நம்ம வீட்டில் ப்ரேயர் ரூம் இருக்குதா? ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு ரூம் இருக்குதா? எனக்குன்னு ஒரு பெட்ரூமு, என் பிள்ளைகளுக்கு ஒரு பெட்ரூமு, என் மருமகனுக்கு ஒரு பெட்ரூமு, என் மாமனார் மாமியாருக்குன்னு ஒரு பெட்ரூம்னு சொல்லிட்டு எண்ணற்கடங்காத பெட்ரூம்ஸ் நம்ம கட்டி வச்சிருக்கிறோம். அப்படி தானே? நான் என்னமோ தப்பாக சொன்ன மாதிரி இல்லை, எல்லாரும் முறைக்கிறீங்க. சரிதானே? செய்கிறோம். இந்துக்களுடைய வீட்டுக்கு போகிறீங்களேன், வீட்டில் போன உடனே ஃபஸ்ட்டு என்ன இருக்கும்? ஒரு பூஜை அறை இருக்கும். எல்லா இடத்திலும் உட்கார்ந்து அவர்கள் ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாது என்பதற்காக இந்த இடம் பரிசுத்தமான இடம், இது பயபக்தியை அதிகமாய் கொடுக்கக்கூடிய இடம் என்பதற்காக அந்த இடத்தை என்ன செஞ்சிருவாங்கன்னா மிக துல்லியமாய் கவனமாய் அதை பரிமாறுவார்கள். நாங்கள் திண்டுக்கல் பகுதியில் வேலை செய்த மாத்திரத்தில் எங்களுக்கு ஒரு வீடு வாடகை கொடுத்தாங்க. அந்த வாடகை கொடுக்கும்போது ஒரு இந்துக்களுடைய இல்லம், அந்த வீட்டில் ஒரு பூஜை ரூம் இருந்துச்சு. அதை அவங்க பூட்டி ஒரு கர்டன் எல்லாம் போட்டு சொல்லிட்டாங்க, இது பூஜை ரூம், நாங்கள் ஏதோ உங்களுக்கு உபயோகிக்க தரமாட்டோம். எப்படிப்பட்ட ஒரு ஜெப அனுபவத்தோடு கூட நம்முடைய இல்லங்கள் கடந்து செல்கிறது என்று யோசித்து பாருங்கள். இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஒரு ஆசாரியனாக, ஒரு தகப்பனாக, ஒரு வீட்டின் தலைவனாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவன் செய்ய வேண்டிய காரியத்தை அவன் நேர்த்தியாய் செய்தான் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகின்றது. இன்னொரு கேள்வி மனசில் வந்துச்சு. இன்னைக்கு சனிக்கிழமை சர்ச்சுக்கு போக வேண்டிய நாள், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் பைபிள் வாசிக்காமல் வந்தோம்? கை தூக்க வேண்டாம். எத்தனை பேர் பைபிள் வாசிச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்டால் திரும்ப கை தூக்க மாட்டோம். அந்த ஒரு கேள்வியை நம்முடைய உள்ளத்தில் வைத்து பாருங்களேன்.
ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு, என்னுடைய வீட்டில் நீ உன்னுடைய வீட்டில் தலைவனாயிராதபடிக்கு, உன்னுடைய குடும்பத்தை வழிநடத்துவதற்கு நான் இராதபடிக்கு உன்னை என்ன செஞ்சிருவேன், வெறுத்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். என்ன செய்யணுமா? இந்த வேதாகமத்தை வாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த வேதாகமத்திலே தியானிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. இந்த நாங்கள் வரும்போது ஒரு வசனத்தை வாசிச்சோம், சங்கீதம் 37ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிச்சோம். இதுல என்ன செய்யணுமா? மேயணுமா. வசனத்தை கொஞ்சம் எடுத்துடலாமா? சங்கீதம் 37ஆம் அதிகாரம், அதை வாசிச்சுட்டு கடந்து சொல்லுவோம். ரொம்ப அருமையான ஒரு வசனம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனமா? 3வது வசனம். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள். யாரு மேய்வாங்க? ஆடு மாடு மேயும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த சத்தியத்தை நீங்க என்ன செய்யணுமா? மேயணுமா. எப்படி மேய முடியும்? இந்த ஒரு பெரிய கட்டு புல்ல கொண்டு கொடுக்குறோம், இல்லை ஒரு பெரிய கட்டு வைக்கோல போடுறோம், அவ்வளோத்தையும் அட்ட நேரத்தில் அந்த மாடு சாப்பிடுமா? இல்லை. சொல்லுவாங்க, மாடு மாதிரி என்ன அரைக்கிறான் பாரு அப்படிம்பாங்க. அது அசை போட்டு, சூப்பர் வேர்டு தான். ஆக்சுவலி அசை போடுகின்ற ஒரு அனுபவம் நமக்கு இந்த வேதாகமத்தில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளிகளும் இந்த வேதாகமத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் அசை போடுகின்ற ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். வாசிங்களேன், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிங்களேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. இந்த வசனத்தை நம்ம அசை போடணும்னு படித்தோம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அதை என்ன செய்யணும்? நம்ம அசை போடணும், மேயணும் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ சொல்லுது, பவுலார் தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொல்றாரு, இந்த வசனம் எதுக்கு இருக்குதாம்? நமக்கு கடிந்து கொள்ளுதலுக்கு, நமக்கு உபதேசத்தை பண்ணுகிறதற்கு, நமக்கு சீர்திருத்தம் செய்வதற்கு, நமக்கு நீதியை படிப்பிக்குதலுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அப்படின்னா நம்ம உபதேசத்தை கேளாமல் இருக்கிறோமா? நம்ம கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமா? சீர்திருத்தலை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமா? நீதியை படிப்பிக்கிற பிள்ளைகளா இல்லாமல் இருக்கிறோமா? அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். இதை இருக்கின்ற ஒரு நிமித்தமாகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இளம் வாலிபனாகிய தீமோத்தேயுவுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். வாலிபனாகிய தீமோத்தேயுவே, நீ உன் ஜனங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து படித்துக் கொள்ளுங்கள். இந்த பைபிள் இன்றைக்கு உங்கள் கையில் இருக்குது. நான் இங்கே ஒரு பாக்ஸ் நிறைய கொண்டு வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 45-50 பைபிள் இருக்கும். ஆக்சுவலி இன்றைக்கு இது நமக்கு லகுவாக கிடைக்கப்பட்ட ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பரிசுத்த வேதாகமத்தை இன்றைக்கு எத்தனை எண்ணம் நம்ம வீட்டில் இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? நான் இன்னைக்கு காலையில் இந்த பிரசங்கத்தை ஒரு மேற்கோள் பார்த்து கொண்டிருக்கும் போது வேகமாக ஓடினேன். எத்தனை பைபிள் என்னுடைய கபோர்டில் இருக்குன்னு பார்த்தா 11 பைபிள் இருந்துச்சு. அதில் ஒரு பைபிள் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் பைபிள், தாம்சன்ஸ் செயின் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைபிள் வச்சுருக்கேன். அது எங்கள் அக்காவுடைய வீட்டுக்காரர், எங்கள் அத்தா எனக்கு கொடுத்தது. ஆக்சுவலி எங்கள் அத்தா அதை சொன்னாங்க, இது உனக்கு உன்னுடைய ஊழியத்திற்கு நல்ல பிரயோஜனப்படும், தாம்சன்ஸ் செயின் ரெஃபரன்ஸ் பைபிள். ஒரு வசனத்திற்கான விளக்கம் பல கோணங்களிலே கொடுக்கப்படுகின்ற ஒரு வேதாகமமாக அது இருக்கும். ஆக்சுவலி இந்த வேதாகமத்தை நான் உபயோகித்திருக்கிறேனா என்ற ஒரு கேள்வி எனக்கு எழும்பின மாத்திரத்தில் ரொம்ப ஒரு வெட்கத்தின் அனுபவம், அது ரொம்ப ஒரு வேதனையின் அனுபவத்திற்குள்ளாய் கடந்து சென்றேன். 11 வேதாகமங்கள் என்னுடைய கையில் இருக்கிறதே, ஒரு வேதாகமத்தையாவது நான் தொடர்ந்து வாசிக்கிறேனா என்கிற ஒரு கேள்வி எனக்கு எழும்பினது. இந்த பைபிள் என்கிற ஒரு வார்த்தைக்கு BIBLE அப்படின்னு சொல்கிறோம், அப்படி தானே? அதனுடைய விரிவாக்கம், ஒரு விரிவாக்கத்தை சொல்கிறாங்க. எப்படின்னா, பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் எர்த். அடிப்படை ஆலோசனைகள், அடிப்படை உபதேசங்கள் இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்பதாக ஒவ்வொரு நபருக்கும் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை உபதேசமாய் இந்த வேதாகம் இருக்கிறது. இது கிரேக்க வார்த்தை பிபிலியான்,
மற்றும் லத்தீன் வார்த்தை பிபிலின் என்கிற வார்த்தைகளிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வேதம், பரிசுத்த வேதாகம் எத்தனை புத்தகம் இருக்குது? பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனை புத்தகம் இருக்குது? 66. சூப்பர். புதிய ஏற்பாட்டில் எத்தனை இருக்குது? புதிய ஏற்பாட்டில் எத்தனை இருக்குது? பழைய ஏற்பாட்டை கேட்டால் மனப்பாடமாக தெரியாது. புதிய ஏற்பாட்டில் 27, பழைய ஏற்பாட்டில் 39 இருக்குது. 39 கொண்ட பழைய ஏற்பாட்டு புத்தகங்களும் 27 புத்தகங்கள் ஆகிய புதிய ஏற்பாடும் சேர்ந்து 66 புத்தகங்கள் தான் இந்த புத்தகத்தில் இருக்குது. ஆக்சுவலி ஒரு பள்ளிக்கூட மாணவி பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகின்ற போது அவங்களுக்கு எத்தனை பாடம் இருக்கும்? எத்தனை பாடம் இருக்கும்? ஆனால் ஸ்கூலுக்கு போனீங்களா? நீங்கள் போனீங்க, எத்தனை பாடம் படிச்சீங்கண்ணா? நீங்கள் 5 பாடம் படிச்சிருப்பீங்க, அப்படி தானே? தமிழ், ஆங்கிலம், கணக்கு, வரலாறு, புவியியல், வேதியியல் அப்படின்னு ஒரு 5 பாடம் படிச்சிருப்பீங்க. சயின்ஸ் படிச்சிருப்பீங்க. இந்த புத்தகத்தில் பலதரப்பட்டமான ஒரு கோணங்களில் புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தில் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் 66 புத்தகம் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் 39, புதிய ஏற்பாட்டில் 27, 1189 சாப்டர்ஸ், அதிகாரங்கள் இந்த பைபிளில் இருக்குதா? எத்தனை அதிகாரங்கள் இருக்குது? 1189 அதிகாரங்கள், சாப்டர்ஸ் இந்த பைபிளில் இருக்குது. அதில் 929 புதிய ஏற்பாட்டிலும் 260 பழைய ஏற்பாட்டு, மன்னிக்கும் 929 பழைய ஏற்பாட்டிலும் 260 புதிய ஏற்பாட்டிலுமாக 1189 புத்தகங்கள் இருக்குது. பைபிளில் பெரிய புத்தகம் எது? சங்கீதம். சரிங்களா? எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்னு தெரியுமா? அதில் உங்களுக்கு சங்கீதத்தில் எத்தனை அதிகாரம் இருக்கு? 150 அதிகாரம் இருக்குது. சரிங்களா? சின்ன புக்கு, சின்ன ஒற்றை அதிகாரங்கள் கொண்ட கொஞ்சம் புக்கு இருக்குது. 2 யோவான், 3 யோவான், பிலமோன், ஒபதையா அப்படிங்கிற புத்தகங்கள் எல்லாம் ஒற்றை அதிகாரங்கள் கொண்டது. சங்கீதம் மட்டும்தான் 150 அதிகாரம். இது சங்கீதத்தில் ஒரு பெரிய அதிகாரம் இருக்குது. அதில் ஒரு பெரிய அதிகாரம் இருக்குது, சங்கீதம் 119. இந்த பைபிளில் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனை வசனங்கள் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? 31,102 வசனங்கள் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் 23,145 வசனங்களும், புதிய ஏற்பாட்டில் 7,957 வசனங்களும் உள்ளடக்கி இருக்கிறது. எத்தனை வார்த்தைகள் இருக்குன்னு தெரியுமா? 7,85,000 வார்த்தைகள் இருக்குதான். என்னடா கைக்குள்ள அடங்கி இருக்குது இந்த புத்தகம்? இவ்வளவு வார்த்தைகள் கொண்டதாக இருக்கிறதா? இவ்வளவு அதிகாரங்கள் கொண்டதா இருக்கிறதா என்று யோசிச்சு பார்த்தோம்னா இன்னும் மிக பிரபலமான பிரமாண்டமான அனுபவங்களை இந்த வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. சரி, பழைய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகம் இருக்குன்னு சொன்னோம்? 39. சரி, இது 39 வந்து 5 பிரிச்சிருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இது அடிப்படை கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இதுல முதல் 5 புத்தகம் என்ன சொல்லுதா? சட்ட திட்டங்களை பற்றி சொல்லுகிறது. முதல் 5 புத்தகம் என்னென்ன புத்தகம்? ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியாராகமம், எண்ணாகமம், உபாகமம் ஆகிய 5 புத்தகங்களை சட்ட புத்தகங்கள் என்று சொல்றோம். சரிங்களா? தி புக்ஸ் ஆஃப் லா. அதுக்கு பிறகு ஒரு 12 புத்தகங்கள் இருக்குது. எஸ்தர், நெகேமியா, எஸ்ரா, 1 நாளாகமும் 2 நாளாகமும், 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள், 1 சாமுவேல் 2 சாமுவேல், ரூத்து, நியாயாதிபதிகள், யோசுவா ஆகிய புத்தகங்கள் ஆகிய 12 புத்தகங்கள் வரலாற்று புத்தகம் அல்லது சரித்திர புத்தகம் என்று சொல்றோம். இது ஒவ்வொருடைய சரித்திரங்களை மிக நேர்த்தியாய் அங்கே என்ன செய்கிறது? வெளிப்படுத்தி காண்பிச்சது. இந்த சட்ட புத்தகங்கள்ல என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன செஞ்சா தவறு, என்ன செஞ்சா அதற்கான பரிகாரம், என்ன செஞ்சா அதற்கான நிவர்த்திகள் என்கிற ஒவ்வொரு காரியங்களும் இந்த முதல் 5 புத்தகத்தில் கொடுத்துச்சு. அதுக்கு பிறகுள்ள 12 புத்தகங்கள் ஆகிய யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத்து, 1 சாமுவேல் 2 சாமுவேல், 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள், 1 நாளாகமம் 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் ஆகிய 12 புத்தகமும் என்ன செஞ்சா? சரித்திரங்களை சொல்லிச்சுதான். வேதாகமத்தில் காணப்பட்ட ஒவ்வொரு விசேஷித்த வண்ணமான சரித்திரங்களை நமக்கு எடுத்து காண்பிக்குமா? அப்போ உங்களுக்கு ஐயோ நான் ஒரு தவறு செய்திருக்கிறேன், அந்த வேதம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்றால் முதல் 5 புத்தகத்தில் நீங்க தேட ஆரம்பிக்கணும். சரித்திரம் எனக்கு தெரிய வேண்டும். எஸ்தருடைய சரித்திரம் என்ன, ராஜாக்களுடைய சரித்திரம் என்ன, சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்ட நாட்களில் என்னென்ன ஆட்சிகள் நடந்தது என்பதை குறித்து நீங்கள் வாசிக்க வேண்டும் என்றால் இந்த 12 புத்தகங்களுக்குள்ள நீங்கள் கடந்து செல்ல வேண்டும்.
எனக்கு போர் அடிக்குது பாஸ்டர், கொஞ்சம் கவிதை நயத்தோட பாடல்களும் கவிதைகளும் அல்லது போயட்ரிஸ் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருந்துச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த புத்தகம் இருக்குது. சாங் ஆஃப் சாலமன், உன்னத பாட்டு, பிரசங்கி, நீதிமொழிகள், சங்கீதம், யோபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 புத்தகம் இருக்குது. யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், உன்னத பாட்டு, சாங் ஆஃப் சாலமன். என்னது அதான் உன்னத பாட்டு, எக்லிசியாஸ்டஸ், பிரசங்கி. சரி, ஓகே ஓகே, நல்லா திரும்ப சொல்கிறேன். யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு ஆகிய 5 புத்தகங்களும் கவிதைகள் அல்லது அந்த என்ன செய்யுது உரைநடை செய்யுள் பகுதி அங்கே இருக்கும். ஆக்சுவலி உரைநடை இருக்காது, செய்யுள் பகுதி, கதைகள் இருக்கும், காவியங்கள் இருக்கும் அங்கே. சரிங்களா? அதுக்கப்புறம் 2 பிரிவு வச்சுருக்காங்க. ஒன்று பெரிய தீர்க்கதரிசிகள், இன்னொன்று சிறிய தீர்க்கதரிசிகள். இந்த பெரிய தீர்க்கதரிசிகள் 5 பேர் இருக்கிறாங்க. 5 பெரிய தீர்க்கதரிசிகள். 1 ஏசாயா, 2 எரேமியா, 3 லாமெண்டேஷன்ஸ் புலம்பல், 4 எசேக்கியல், 5 தானியேல். அடுத்து உள்ள ஏசாயாவிலிருந்து தானியேல் வரைக்கும் உள்ள 5 புத்தகங்கள் பெரிய தீர்க்கதரிசிகள். வேதாகமத்தில் பெரிய தீர்க்கதரிசிகள், சின்ன தீர்க்கதரிசிகள் ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த பெரிய தீர்க்கதரிசிகள் 5 பேர் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு 12 குட்டி தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. யாரெல்லாம்னா ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதையா, யோனா, மீகா, நாகூம், ஆபகுக், செப்பன்னியா, ஆகாய், சக்கரையா அண்ட் மல்கியா ஆகிய 12 புத்தகங்கள் சேர்ந்து இந்த 39 புத்தகங்களை என்ன செய்கிறது அழகா விளக்கி நமக்கு தருகின்றது. வேதாகமத்தை நான் வாசிக்க வேண்டும். எப்படி வாசிக்கிறது? ராஜாக்களுடைய காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், சரித்திரங்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், தீர்க்க தரிசனங்களை குறித்து சொல்ல வேண்டும், சின்ன தீர்க்க தரிசிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க இங்கிறதை குறித்து நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு பிரிவினையோடு கூட, இந்த ஒரு பாகுதலோடு கூட நீங்கள் படித்திருப்பீர்கள் என்றால் அது மிக நன்றாக இருக்கும். சரி, இது பழைய ஏற்பாட்டுடைய அனுபவம். புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகம் இருக்குன்னு சொன்னேன். இந்த புதிய ஏற்பாட்டுடைய எப்படி பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதுவும் 6 விதமாக பிரித்திருக்கிறாங்க. அதில் 4 முதல் 4 என்னது சுவிசேஷங்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அப்படின்னு சொல்லிட்டு 4 சுவிசேஷங்களாய் பிரித்திருக்கிறாங்க. ஒரு சரித்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் ஒரு வரலாற்றை சொல்லுகிறது. எப்படி ஆண்டவருடைய பரமேறுதலுக்கு பின்னர் அங்கே ஊழியம் நடந்தது என்கிற சரித்திரத்தை அங்கே சுட்டி காண்பிக்கிறது. எப்படி சீஷர்கள் தங்களுடைய ஊழியங்களை ஆண்டவருடைய வழிகாட்டுதலோடு கூட செய்தார்கள். பெந்தேகோஸ்தே அனுபவத்திலிருந்து அவர்கள் எப்படி எழும்பி ஆண்டவருக்காய் பிரகாசித்தார்கள் என்கிற ஒரு பெரிய சரித்திரத்தை அங்கே சொல்லுகிறது. அதுக்கு பிறகு இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணாப்புல தெரியுமா ஒருத்தர் யாரு? பவுல். அந்த மனுஷனை ஆண்டவர் தொட்டு அவரை புடமிட்ட பின்னர் அவருடைய பங்களிப்பு திருச்சபைக்கு என்ன தெரியுமா? 13 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. 13 புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறாங்க. 1 ரோமர்கள் எழுதின நிருபம், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1-2 தெசலோனிக்கேயர், 1-2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன் ஆகிய 13 நபர்களுக்கும் 13 திருச்சபைகளுக்காக இந்த கடிதங்களை என்ன செஞ்சாருன்னா பவுலர் எழுதினார். ஏன் இந்த கடிதங்களை எழுதினார்? இந்த திருச்சபை ஸ்திரப்பட வேண்டும், இந்த திருச்சபை வேதாகமத்தை வாசித்து அதில் அவர்கள் ஆணித்தரமாய் பதிய வேண்டும், அதற்குள்ளாய் அவர்கள் வளர வேண்டும் என்பதற்காக இந்த திருச்சபைகளுக்கு எழுதினார். அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம் இருக்குது, ஒரு புக் இருக்குது, ஒரு புத்தகம் இருக்குது, எபிரேயர்னு சொல்லுவோம். அதை என்ன புத்தகம்னு சொல்லுவோம்? The book of Hebrews is called as a book of faith அப்படின்னு சொல்லுவோம். விசுவாசத்தின் புத்தகம்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினாலே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம அதான் படித்தோம். அப்படி எபிரேயர் 11 படித்தோம். இந்த முழு புத்தகமும் எபிரேயர் முழு புத்தகமும் விசுவாசத்தின் புத்தகம் என்று அழைப்பாங்க. இந்த புத்தகம் யாருக்கு எழுதினாங்கன்னா யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு புத்தகமாம். இந்த யூத கிறிஸ்தவர்கள் தங்களை மிகவும் மிகைப்படுத்தி கொண்டிருந்தார்களாம். எனவே அவர்களுக்கு ஆலோசனையாய், அவர்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கத்தக்கதாக இந்த எபிரேயர் புத்தகத்தை எழுதினாங்களாம். அதுக்கு பிறகு 7 கடிதம் எழுதினார். 7 கடிதம் பொதுவான கடிதங்கள். ஓகே, அது 1 யாக்கோபு, 1-2 பேதுரு, 1-2-3 யோவான், யூதா ஆகிய 7 புத்தகங்களும் பொதுவான திருச்சபை விசுவாச பிள்ளைகளுக்கு எழுதினாம்ல
கடைசியான ஒரு புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம், அது தீர்க்க தரிசன புஸ்தகமாக இருந்துச்சு. இந்த 39ம் இந்த 27 சேர்ந்து நமக்கு ஒரு அழகான கருப்பு பொட்டலத்துக்குள்ளாக அடக்கி வெட்டப்பட்டுச்சு. ஃப்ளைட்டில் எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? போகலையா? அப்போ நம்ம சர்ச்சிலேருந்து ஒரு டூர் போனோம் ஃப்ளைட்டில். ரொம்ப தூரம் போக வேண்டாங்க. இங்கேருந்து மலேசியா போவோம், இங்கேருந்து சிங்கப்பூர் போவோம், இல்லை இங்கேருந்து ஸ்ரீலங்கா போவோம், பக்கத்து ஊருக்கு போவோம். ரொம்ப பெரிய தூரத்துக்கு போக வேண்டாம். 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் போயிட்டு சுற்றி பார்த்துக்கிட்டு ஒரு 2 நாள் கொண்டாடிட்டு வருவோம். காசு மட்டும் நீங்கள் சேர்த்து வச்சுக்கிங்க. அந்த ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு முக்கியமான ஒரு பெட்டி இருக்கும். அதுக்கு பெட்டி பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கருப்பு பெட்டி. என்ன ஆக்சிடென்ட் நடந்தாலும் சரிதான், என்ன ஒரு கோளாறு நடந்தாலும் அந்த கருப்பு பெட்டி தான் ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்குமா எல்லாத்தையுமே. எனக்கு எத்தனை பேர் கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுட்டு மேக்கப் பண்ணிட்டு வந்தோம்? உங்களுடைய மேக்கப் பாக்ஸ் இந்த புத்தகம், இந்த கருப்பு புத்தகம் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறீர்கள், எவ்வளவு உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள், எவ்வளவு நேர்மை உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள், எவ்வளவு ஒழுக்கம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை இந்த கருப்பு பெட்டி நமக்கு சுட்டி காண்பிக்கும். இந்த கருப்பு புத்தகம் மிக அழகாய் இந்த 64 புத்தகங்களை கொண்டு நமக்கு வடிவமைக்கப்பட்டதாம். இதனுடைய மூல பாஷை கிரேக்கம் மற்றும் எபிரேய மொழிகளில் இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு தமிழில் இருக்குது. இன்னைக்கு எத்தனை மொழிகளில் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? 2000 மொழிகளில் இருக்குதான். எனக்கு தெரிஞ்ச 3 பாஷை, ஒன்று தமிழ், ஒன்று இங்கிலீஷு, ஒன்று மலையாளம் ஒப்பிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் பக்கத்து ஊருங்கிறனால கொஞ்சம் ஒப்பிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். 2000 மொழிகளுக்குள்ளாய் இந்த பரிசுத்த வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. யார் இந்த மூல பாஷையாகிய எபிரேய பாஷையிலேருந்தும் கிரேக்க பாஷையிலேருந்து யார் மொழிபெயர்த்தாங்க அப்படின்னா 1536ஆம் ஆண்டு வில்லியம் டிண்டேல் என்று அழைக்கப்பட்ட ஒரு நபர்